இப்போ பாருங்க தூறல் விழுகுதா, தூறல் அப்படின்னு நான் குறிப்பிட்டுக்கிறேன். சரி சரிங்களா? அப்போ இந்த தூறல் வந்து இங்கே பாருங்க, இப்போ நான் 5:24 தூறல், காற்று தென்மேற்கு காற்று வீசுது அப்படின்னு தென்மேற்கு காற்று வீசுது. இது பார்த்துட்டீங்கன்னா தை 10ஆம் தேதி உடைய காலநிலையை சொல்லுது. சரிங்க. அப்போ தை 10ஆம் தேதி உங்களுக்கு ஒரு சின்ன தூறல் மழையாவது வரும். அப்படிங்களா? 6 மாசத்துக்கு முன்னாடி நாம வந்து ஒரு சூழலை நம்ம இப்போ முன்கூட்டியே கவனிக்கிறோமா, கணிக்க முடியுதா? வணக்கம்ண்ணா. வணக்கம் தம்பி. நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி சரி. பார்த்து இப்போ ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம் ஆமாம். சம்திங் ஏதோ நோட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம். இது வந்து என்னங்கன்னா 6 மாத மழையை 6 மாதத்துக்கு முன்னாடியே நாம் கணிக்க முடியும். இது வேளாண்மைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வேளாண்மைக்கு மட்டும் இல்லை, எல்லா தொழில்களுக்குமே ரொம்ப முக்கியம். ஒரு உப்பு விற்கிறவன் மழைக்காலத்தில் போய் உப்பு விற்ற முடியும். கொடை விற்கிறவன் எப்போ மழைக்காலம் வருதுன்னு தெரிஞ்சாதான் அவன் போய் விற்க முடியும். அப்போ காலமறிதல் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் நம்ம வாழ்வியலுக்கு அடிப்படையானது உணவு, உணவுக்கு அடிப்படையானது வேளாண்மை, வேளாண்மைக்கு அடிப்படையானது மழைப்பொழிவு, அந்த மழைப்பொழிவுக்கு அடிப்படையானது வானியல். இந்த 6 மாதம் மழையை 6 மாதத்துக்கு முன்னாடி எப்படி கணிக்கிறோம்னா, வானில் உள்ள கர்ப்ப ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வருடத்துக்கு 2 முறை நடக்கும் இந்த கர்ப்ப ஓட்டம். இந்த கர்ப்ப ஓட்டம் வந்து 14 நாட்கள் நடக்கும். இந்த 14 நாட்களில் 6 மாதம் மழையை 6 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம கணிச்சிட முடியும். இதை கடந்த 3 ஆண்டுகளாக நாங்கள் கவனித்து எங்களோட வேளாண்மையை திட்டமிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ நீங்களே கவனிக்கல, இப்போ இங்கே எதுவுமே கிடையாது, எல்லாமே மானாவாரி வேளாண்மை தான். பாருங்க, அவரை, துவரை, ஆமணக்கு, நிலக்கடலை, பச்சைப்பயிறு இதெல்லாமே போட்டிருக்கிறோம். இது இயன்ற அளவுக்கு நாங்கள் இதில் எடுத்துட்டு சோளம் போட்டிருக்கிறோம், அங்கே நெல் போட்டிருக்கிறோம், நெல்லெல்லாம் சோதனைக்காக போட்டிருக்குது, ராகி போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து என்னென்ன இந்த இடத்துக்கு பொருத்தமானதோ அதை வந்து சிலது சோதனை முறைகளும் சிலது வந்து மானாவாரியாகவும் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்க. இப்போ நமக்கு இப்போ எப்போ உழவு ஓட்டணும், எப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கர்ப்ப ஓட்டம் பார்க்கறது. கர்ப்ப ஓட்டங்கிறது வேற ஒன்றும் இல்லை, எப்படி ஒரு குழந்தை உருவாகி 10 மாதம் கழிச்சு பிறக்குதோ அதே போல வானத்துல கார் மேகங்கள் கரு உருவாகும். அந்த கருத்தரிக்கும் காலம்தான் கர்ப்ப ஓட்டம் அப்படிங்க. கர்ப்பம் மேகம் ஓடுறது, அதான் கர்ப்ப ஓட்டம். புரிஞ்சுதுங்களா? அப்போ இன்னைக்கு இப்போ ஒரு நாள்ல இப்போ நம்ம 24 மணி நேரம் கவனிக்கிறோன்னா நான் 14 நாளுக்குரிய வானிலையை நம்ம கணிச்சிட முடியும். அப்போ அப்படி 14 நாட்களுக்கு எடுக்கும் பொழுது 6 மாத மழையை நம்ம கணிச்சிடலாம். இப்போ அதைத்தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சரி. இது வந்து நீங்கள் ரெகுலராக நோட் பண்ணுவீங்களாண்ணா? எப்படி? அதான் வருடத்துக்கு 2 முறை. 6 மாதத்துக்கு ஒரு முறை. அது என்ன கணக்கில் அப்படி கணக்குங்க? வருஷம் கரெக்டாக 6 மாதத்துக்கு ஒரு முறை பார்க்கணும் அப்படிங்கிறது அது எப்படி அது கணக்கு எடுக்கிறது? என்ன கணக்குன்னா அது பெரிய விஷயம், அது போயிட்டே இருக்கு. இருந்தாலும் எளிமையாக சொல்லி விட்டுறேன். இப்போ இப்போ நீங்கள் வண்டி ஓட்டிட்டு போறீங்கன்னா அது ஒரு பாதை உருவாகுதா இல்லைங்களா? ஒரு பஸ் போகுதுன்னா அதுக்கு பின்னாடி அப்படியே புழுதி பறக்கு இல்லைங்களா? அந்த அதுக்கான போன சுவடுகள் அந்த பாதை இருக்கு. இப்போ பஸ் போறதுக்கு அவ்வளோ பாதை உருவாகும் போது சூரியன் சுற்றும் போது அதுக்கு ஒரு பாதை உருவாகுதா? கண்டிப்பா. பூமி சுற்றும் போது அதுக்கு ஒரு பாதை உருவாகுதா? இப்போ சூரிய பாதையும் பூமி பாதையும் வெற்ற இடங்கள் தான் இந்த 2. அப்ப அந்த 2ல பார்க்கும் பொழுது கரு உருவாவதற்கான காலம் ஏற்படுது. சூரியன் இந்த இடத்துல இருக்கும் பொழுது நமக்கு சித்திரை 1, சூரியன் இந்த இடத்துல இருக்கும் பொழுது நமக்கு ஆடி 1, சூரியன் இந்த இடத்துல இருக்கும் பொழுது நமக்கு தை 1. சரிங்க. ஆக நமக்கு இந்த இடத்துல சூரியன் இருக்கும் பொழுது வரும் பொழுது நமக்கு கர்ப்போட்டம் ஏற்படுது, அதான் ஆடி மாசத்துல. அதே போல இந்த இடத்துல சூரியன் வரும் பொழுது நமக்கு கர்ப்போட்டம் நடக்குது, அது வந்து மார்கழி மாசத்துல. ஆக வருஷத்துக்கு 2 முறை வந்து இந்த கர்ப்ப ஓட்டங்கள் நடக்குது. இதுதான் கோயில்ல பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ஆடி மாத காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கூழ் ஊத்துறாங்க இல்லையா? கண்டிப்பா. எதுக்கு கூழ் ஊத்துறாங்க? அதாவது இப்போ ஒரு ஊருக்கு இப்போ நாங்க கணிப்பு எடுக்கிறோன்னா இந்த கணிப்பு வந்து ஒரு 4 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு தான் பொருந்து, அதுக்கு மேலையெல்லாம் பொருந்தாது. அப்போ இந்த வேலை வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இது ஒரு கோயில் வச்சுட்டு இந்த கோயிலுக்கு வந்து எல்லாரும் ஒன்றா இருந்து 24 மணி நேரமும், அதாவது பாதி பேர் பகல்லையுமே மீதி பாதி பேர் இரவுலையுமே இப்படி மாற்றி மாற்றி பண்ணுவாங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் வந்து எல்லாரும் இங்கே வந்து இந்த பொது பணி நடந்துட்டு இருக்குங்களா, அவங்களுக்கு எளிமையான உணவு கொடுக்கறத கூழ், ஆடி கூழ் ஊத்துறாங்களே, கண்டிப்பா அடிப்படை இதுதான் காரணம். ஏன் ஆடி மாசம் கூழ் ஊத்துறாங்க அப்படின்னா இது.
அப்புறம் வந்து ஆடி மாசம் வேற எந்த வீட்டு காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்ற காரணம் என்னன்னா, இப்ப இது வேளாண்மைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா. அப்ப இந்த காலத்துல வந்து நம்ம அதை பண்ணணும். இது இந்த கர்ப்போட்டம் பார்க்கணும். அப்போ இந்த நேரத்துல மற்ற விழாக்கள் எல்லாம் இருந்தாங்கன்னா இதுல வந்து பங்கேற்க முடியாது இல்லையா? அதனாலதான் அதே போலதான் இங்க மார்கழி மாதம். மார்கழி மாதம் பார்த்தோம்னா கோயில் எல்லாம் வந்து 30 நாள் பூஜை பண்ணுவாங்க. அது உண்மையாலுமே பூஜை என்னன்னா, இந்த வானம் கவனிக்கிறது தான். 6 கால பூஜைன்னு சொல்றாங்க இல்லையா? 6 வேளையும் வானம் பார்த்து அந்த வான் நிகழ்வுகளை புரிஞ்சுக்கிட்டு வருங்காலத்துல எப்படி கால மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கறது அதை சொல்றதுதான் அந்த பூசாரியோட வேலை, கோயில் பூசாரியோட வேலை. ஆனா இன்னைக்கு வேறு அந்த மரபே இல்லாம போயிடுச்சு. இப்ப அதுதான் இப்ப நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பாத்துட்டு இப்ப கோயில் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்ப என்னோட வேளாண்மை தேவைக்கு இப்ப எனக்கு எல்லாத்த விட எனக்கு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா முழுக்க முழுக்க மழையை நம்பி இருக்கிறதுனால நான் வான் பார்த்து இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு என்னோட வாழ்வியலையும் வேளாண்மையும் திட்டமிட்டுக்க முடியும். கண்டிப்பா. இப்ப நீங்க இந்த மாதிரியான சில நுணுக்கமான விஷயங்களை எப்படி கத்துக்கிறீங்க? எனக்கு வந்து இந்த விஷயங்கள்ல வானியலை பத்தி கற்றுக் கொடுத்தது ஆலியா ரவிச்சந்திரன் ஐயா. சரிங்க. அவர் பொள்ளாச்சியில் இருக்காரு. நான் வான் சார்ந்து, அதாவது மலை சார்ந்து வாழ்றதுனால எனக்கு வந்து இந்த விஷயங்கள் எனக்கு முழுமையா தேவைப்படுது. அதனால அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டு இந்த எல்லா விஷயங்களும் அவருக்கு தான் போய் சேரும். அவர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது. இப்ப பாருங்க, தூறல் விழுகுதா? இப்ப நான் தூறல் மலைன்னு இங்க நான் குறிப்பிடுக்கிறேன். இப்ப மணி பாத்தீங்கன்னா 5:24. அப்புறம் தூறல் மலைன்னு எடுக்கிற தென்மேற்கு காற்று அப்படின்னு போடுறேன். சரியா? இதற்கான கணிப்பு காலம் வந்து பாத்துட்டீங்கன்னா அடுத்த வருஷம், அதாவது தை 10ஆம் தேதி ஒரு தூறல் மலையோ ஒரு சின்ன மலையோ இல்லைன்னா மேகமூட்டமோ இந்த சூழல் அமையும். இதை வந்து நம்ம 6 மாசத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிறோம். இதே வந்து ஒரு நல்ல வானத்துல பாருங்க, இப்போ இதே வந்து நான் சாம்பல் மேகம்னு குறிப்பிட்டேன். சரி. இந்த சாம்பல் மேகத்தை என்ன விளைவு கொடுக்கும் அப்படிங்கும்போது கோடை காலத்துல வந்து இது வந்து தூறல் மலையை கொடுக்கும். இப்ப பொதுவான கேள்வி என்னன்னா, இப்ப வந்து தூறல் போடுது. சோ இது எப்படி அடுத்த 6 மாசம் கழிச்சு இந்த நாள்ல இந்த நிமிடத்துல பெய்யும் அப்படிங்கறது நீங்க கணிப்பு சொல்றீங்க? இப்போ உங்களுக்கு இதே கேள்வி உங்க முன்னாடி நான் வச்சேன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். இப்போ சூரியன் 6 மணிக்கு உதயமாகுது. சரிங்களா? அது 12 மணிக்கு எங்க இருக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உச்சியில இருக்கும். உச்சியில இருக்குமா? 6 மணிக்கு மாலை 6 மணிக்கு எங்க இருக்கு? போயிரும் இல்லையா? அப்ப சூரியனோட நகர்வை உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? முன்கூட்டியே அறிஞ்சுக்க முடியுதா? அதேதாங்க இந்த 6 மாசத்துல வான் மேகத்தோட நகர்வை நாம புரிஞ்சுக்கலாம். 1வது மாசத்துல ஒரு குழந்தை கரு உருவாகுதுன்னா 10வது மாசத்துல பெருப்படுத்துறது. அதே போல இப்போ 1வது மாசத்துல கரு உருவாகிற வான்மேகம் 6வது மாசத்துல பெறப்படுக்குது. சரி. சரிங்களா? அதாவது கற்போட்டம்னா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடிப்படையான ஒரு ஐடியா வந்து கண்டிப்பா கொடுத்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நம்மளுடைய அடுத்த பதிவுல உங்களுடைய பண்ணையில நீங்க எந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கீங்க, வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத அடுத்த பதிவுல பார்க்கலாம். நன்றிங்க.